Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் பெண்கள் பலரும் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். எனக்கு இந்த 1000 ரூபாய் மெடிக்கல் செலவுக்கு உதவுது. தலைவர் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப மாசம் மெடிக்கல் மாத்திரை வாங்க எனக்கு கரெக்டாக கிடைக்குது. நான் பஸ் ஜிஹெச்சுக்கு போகிறோம். பஸ் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். ஹாஸ்பிட்டலில் மாத்திரை ஜிஹெச்சில் தான் வாங்குகிறோம். ஆனால் 1000 ரூபாய் எனக்கு எல்லாத்துக்கும் உதவுது. என் பசங்க டியூஷன் ஃபீஸுக்கு உதவுது. எதுக்கு வேணாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். உடம்பு சரியில்லைன்னா இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எடுத்துன்னு போகலாம். ஐயா அவர்கள் கொடுக்குற 1000 ரூபாய் என் பிள்ளைக்கு கல்வி செலவுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். மாதம் எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸாக தான் இருக்குது. நல்ல முறையில் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வீட்டு செலவுக்கும் பயன்படுது. ஏதாவது இல்லைன்னா வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகுது. மற்றபடி அவசர தேவைக்கு யூஸ் ஆகுது. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்குவேன். என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேனா பென்சில் வாங்குவேன். எதுக்குன்னா ஒரு மளிகை சாமான் வாங்குவேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்ற நிகழ்ச்சிக்காக ஒரு வாடா போயிட்டு இருக்கிறேன். அங்கே போன உடனே நான் முதல்ல கேட்கறதே உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குதாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். அவ்வளோ சந்தோஷம் அந்த பெண்கள்கிட்ட. நான் கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய செலவை அவங்க பார்த்துக்கிறாங்க. அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம நாங்கள் இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்குமா, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு முதலமைச்சரை மனசார வாழ்த்துறாங்க. இதை கண் கூட நேராக நான் பார்த்ததுனால இந்த திட்டம் இன்னும் இது தொடரணும். அதுல எதிர்கட்சிகளும் பயனடைகிறார்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அவங்க கூட ஒரு சில சமயத்துல வாயார வாழ்த்துறாங்க. நல்லா இருக்குமா, இந்த தொகை வர்றது எங்களுக்கு எவ்வளவு செலவை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, இது நல்ல திட்டம், இது தொடரணும்னு அவங்க கூட வாயால வாழ்த்துறாங்க. மகளிர் கலைஞர் உரிமை தொகை அதுன்னு பார்த்தா மாசம் 1000 ரூபாய் தொகை எங்களுக்கு 2 வருஷமா நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த 2 வருஷத்துல மாடு ஆடு அந்த 1000 ரூபாய் வச்சே இப்ப நாங்க முன்னேறி இருக்கோம். அதாவது அப்போலாம் அந்த கால தொகை இல்ல. இப்ப இந்த ஒரு 2 வருஷமா எங்களுக்கு இப்ப 24,000 ரூபாய் அந்த மாதிரி திட்டத்திட்ட வாங்கியிருக்கேன். அந்த காசுகள்ல நாங்க வச்சு முன்னேறி இருக்கோம். ஒரு கோழியோ ஆடோ இந்த மாதிரி வாங்கி விட்டு இப்ப அது 4 பெருக்கி இருக்கோம். 2 வாங்கினோம்னா 4 பெருக்கி இப்ப அதுல பால் வாங்கி சொசைட்டில ஊத்தி அந்த மாதிரி முன்னேறி இருக்கோம். அந்த திட்டம் முன்னாடி அப்படி கிடையாது. போன வருடங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. காலை உணவு பிள்ளைய காலை எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இது நல்லா கிடைக்குது. ஊட்டச்சத்து எல்லாமே நல்லா கிடைக்குது. அதே மாதிரி 1000 ரூபாய் காசு மகளிருக்கு 1000 ரூபாய் காசு கிடைக்குது. அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மாசத்துக்கு கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. மக்கள் தேடி மருத்துவம் இருக்கிறனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்ப எங்க ஊர் தெருவில் 500க்கு மேல உள்ள மக்கள் இருக்காங்க. பெரியவங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க திடீர்னு முடியல அப்படின்னா எங்கேயோ வெளியே இது இல்லாம இங்க இந்த மருத்துவம் இருக்கனால அவங்களுக்கு பயனுடையதா இருக்கு. இப்ப வயசானவங்க, பெரியவங்க, பெரியப்பா இவங்களுக்குலாம் முடியலைன்னா நாங்க வெளியில அவசரத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இந்த மருத்துவம் இருக்கனால அவங்க உடனே பாத்துறாங்க, மாத்திரை மருந்து கொடுத்துறாங்க. நாங்க நல்லபடியா பயனடைகிறோம். இப்ப நாங்க வேலைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு வர்றதுனால பிள்ளைங்களுக்கு எப்பயும் நாங்க சமைச்சு அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஆனா இப்ப இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் சாப்பிட்றாங்க. அதனால நாங்க கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியா எந்திரிச்சு கிளம்பி வந்துடும் வேலைக்கு. இப்ப எங்க வீட்டுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்தாதான் நம்ம பொருளாதார அடிப்படையில முன்னேற முடியும். அதனால இப்ப எனக்கு இந்த சிஎம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பஸ்ஸுக்கு வெளியில இலவச பஸ் கொடுத்ததுனால வெளியில அங்கிருந்து ராமநாதபுரம்ல டவுன்ல நாங்க வேலை பார்க்கறோம். இந்த காசு ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிட்ட மிச்சமாகுது பஸ் பேரு. இதை வச்சு என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு, ஒரு நோட்டு புக்கு வாங்குற செலவுக்கு பயன்படுத்திக்கிறோம். என்னோட வாழ்வாதாரத்துக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.